வருத்தப்பட்டு அநேக பாரங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? இளைப்பாறுதல் தருகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் இந்த நாட்களிலே பல வருத்தம் என்பது, போராட்டம், இதெல்லாம் சுமந்து 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 வாழ்க்கையை ஓட்டுறோம். ஆனால் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அது எங்கே நிம்மதி கிடைக்கிது, அமைதி கிடைக்கிது அப்படின்னா அது இயேசு மட்டும்தான், இயேசு ராஜாட்ட மட்டும்தான். அல்லேலூயா. அதனால தான் நான் நீ என்கிட்ட வந்துட்டீங்கன்னா நீ போராட மாட்டேன், நீ என்கிட்ட வந்துட்டா நீ பலவீனப்பட மாட்டேன், என்கிட்ட வந்தால் நெருக்கப்பட மாட்டேன். அதான் வருத்தப்பட்ட பாரசுமக்குள்ள எல்லாரும் என்கிட்ட வாங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நான் சாந்தமும், நான் ரொம்ப 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 சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் என்ன செய்யுங்க? அப்போ என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட வந்தால் தான் நிம்மதியை கற்றுக்கொள்ள முடியும், அவர்கிட்ட வந்தால் தான் அமைதியை கற்றுக்கொள்ள முடியும், அவரிடத்தில் வந்தால் தான் சுகத்தை கற்றுக்கொள்ள முடியும், அவரிடத்தில் வந்தால் தான் பலனை கற்றுக்கொள்ள முடியும், அவரிடத்தில் வந்தால் தான் இரக்கத்தை கற்றுக்கொள்ள முடியும், அவரிடத்தில் வந்தால் தான் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியும். அப்போது இந்த உலகத்தில் நிம்மதியை எங்கே வாங்குவது? சமானத்தை எங்கே வாங்குவது? இரக்கத்தை எங்கே வாங்குவது? தாழ்மையை எங்கே வாங்குவது? அது எல்லாமே யாரிடத்திலும் கிடைக்காது. அது தகப்பன் இயேசு மகாராஜா மாத்திரம் அவர்கிட்ட மட்டும்தான் கிடைக்குமா ஒழிய வேற எங்கேயும் கிடைக்கும். அதனால தான் என்கிட்ட வா. நீ வருத்தப்பட்டு நீ பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறாய், நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாய், நிந்திக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாய், ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஆனால் நீ என்கிட்ட வந்துட்டேனா உன் பாரத்தை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க.